வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 3ல விரிவானம் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய கோபல்லபுரத்து மக்கள் இந்த பாடத்திற்கான ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் வார்ட் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அந்த விஷயங்கள் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த எக்ஸாம் சென்டர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து தரும். இங்க எக்ஸாமுக்காக கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் வார்ட் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். முதல் வந்து பாருங்க, கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற இந்த ஒரு பாடம் கொடுத்திருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் கி ராஜநாராயணன். கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நேரம் நம்மளுக்கு கி ராஜநாராயணன் அப்படிங்கிற ஞாபகம் வரணும். இதை நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கி ராஜநாராயணன் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, நான் எல்லா விஷயங்களையுமே சொல்றது இதுதான். நுழையுமுன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஒரு பாடத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா நுழையுமுன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனதுக்குள் பசுமையாக இருக்கும். யாரு காட்டக்கூடிய விருந்தோம்பல்? கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டக்கூடிய விருந்தோம்பல் மனதுக்குள் பசுமையா இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் சோர்வையும் களைப்பையும் மறக்கடிக்க செய்யும். யாருடையது? கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள். அவருடைய எளிமையான இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் சோர்வையும் கலப்பையும் மறக்கடிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல் அப்படியே நடக்கும் ஒரு நிகழ்வு நம் கண்முன்னே காட்சி ஆகுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆசிரியர் கி ராஜா நாராயணன் இந்த ஒரு கதையில அப்படி காட்சிப்படுத்துறாரு அப்படிங்கறத நம்மளுக்கு தெளிவா சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இங்க யார சொல்றாங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு நுழையும் உள்ள கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களுடைய விருந்தோம்பல் மனதுக்குள் பசுமையாக இருக்கும்ன்றாங்க. ஆனா இது அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மட்டும்தான் தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. சுப்பையாவினுடைய புஞ்சையில் அருகு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருகு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதிகாலை நேரத்துல ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்து முடிச்சுட்டு காலையில கஞ்சி குடிக்க உட்கார போகும்போது வேலை யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக்கிட்டு அன்னமையா தூரத்துல வருவது தெரிந்தது. வாயிலிருந்து பல்குச்சியை எடுத்து துப்பிட்டு சுப்பையா கேட்டான். சுப்பையா என்ன கேட்கிறாரு பாருங்க, யாரோ ஒரு சாமியாரை எடுத்துட்டு வரான். இந்த வரியின் சொந்தக்காரர் யாருன்னா சுப்பையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வரட்டும், ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம் என்றார் கொத்தாளி. கொத்தாளி என்ன சொல்றாரு? வரட்டும், நம்ம ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தாளி சொல்றாரு. அந்த புஞ்சை ரோட்டோரத்துல இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போகுது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த புஞ்சை வந்து ரோட்டோரத்துல இருக்கிறதுனால இப்படி தேசாந்திரிகள் இவர்களை எப்படி சொல்றாங்க? தேசாந்திரிகள் அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் நமக்கு எப்படி சொல்றாங்க? தேசாந்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர்கள் வந்து தண்ணீரோ கஞ்சியோ குடிச்சிட்டு போறது சாப்பிட்டு போறது வழக்கம் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. அதை இங்க கொடுத்துருக்காங்க. அன்னமையாவினுடைய கூட வந்தது சன்னியாசியோ பரதேசியோ கிடையாது. பரதேசியோ கிடையாது. அன்னமையா கூட வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து ஒரு அடுக்கு தொடர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அடுக்கு தொடர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இலக்கண குறிப்புகள் கேட்பாங்க. அப்ப நமக்கு பதில் இருக்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய உட்கார்ந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு அடுக்கு தொடர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து எழுந்திருந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான். தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தன்னாட்டமும் ஒரு பார்வைக்கு பயோதிகனாகவும் சாமியாரை போலவும் தோண வைத்தது. தற்செயலாக அந்த பக்கம் வந்த அன்னமையாவின் கண்ணில் இது பட்டது. கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்றும். கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி போய் பார்த்த போதும் பசியால் வாடி போய்விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களினுடைய தீச்சன்யம் கவனிக்க கூடியதாயிருந்தது. அன்னமையாவை பார்த்ததும் அவன் ஒரு புன்னகை காட்டினான். பேசுவதற்கு இஷ்டப்படாதது போல இருந்தது அவன் இருப்பு. அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை சேதாந்திரிகள் தேசாந்திரிகள் வகையான மொழிகளில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சன்னியாசிகள். இந்த மாதிரி வர்றவங்கள ரொம்ப முக்கியமானவங்க யாரும் லாட சன்னியாசிகள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வரக்கூடிய தேசாந்திரிகளில் மிகவும் முக்கியமானவர்கள் லாட சன்னியாசிகள். அவர்கள் வேஷ்டி கட்டி கொண்டிருப்பதே ஒரு திருசும். இடுப்பை மறைத்து
இடுப்ப மறைச்சு வேட்டி அதன் 2 சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முழுச்சாகி இருக்கும். எதுக்காக? அவங்களுடைய வேட்டிக்கட்டுக்காக அவங்களை எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேசாந்திரிகள், அதாவது லாட சன்னியாசிகள் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான சன்னியாசிகள், தேசாந்திரிகள் நம்மளுக்கு எதுக்கு சொல்றாங்கன்னா அவருடைய வேட்டி கட்டக்கூடிய அந்த ஸ்டைலுக்காக தான் நம்மளுக்கு சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமா இருக்கிறது. குறுக்கு மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேட்டியே வேட்டிக்கும் மேல் வேட்டியுமாக அவர்கள் அப்படி அதை உறுத்தி இருப்பதை பார்க்கும் கோபுலபுரத்து குழந்தைகள், அவங்க அப்படி கட்டியிருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய இந்த கோபுலபுரத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது போல தங்கள் தகப்பனாருடைய மேல் துண்டுகளை எடுத்து உடுத்தி கொண்டு லாட சன்னியாசி விளையாடுவது அன்னமையாவுக்கு ஞாபகம் வந்தது. லாட சன்னியாசி விளையாட்டுகளை விளையாடக்கூடியவர்கள் அந்த கோபுலபுரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அது யாரு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய அன்னமையாவுக்கும். எதனால வந்துச்சு அப்படின்னு சொன்னா இவரை பார்த்துட்டு இந்த இந்த தேசாந்திரியை பார்த்துட்டு இந்த மாதிரி வர்றவங்கள அவங்க எவ்வாறு சொல்லுவாங்கன்னா தேசாந்திரிகள். அதில் முக்கியமானவர்கள் லாட சன்னியாசிகள். ஏன்னா அவங்க கட்டக்கூடிய வேட்டியினுடைய அந்த இதை பார்த்து நம்மளுக்கு வந்து அவர்களும் முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிபனிடம் போய் கிட்டே நின்று பார்த்து கொண்டே இருந்தான் அன்னமையா, வாய் திறக்காமல். வாயை திறக்கல, அந்த ஒரு புன்னகை காட்டிய வாலிபனிடம் போய் கிட்ட நின்று பார்த்துட்டே இருக்கான் அப்படிங்கிறத சொல்றாங்க. கொஞ்சம் அலுப்பு தீர்ந்தவுடன், தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியதும் அவனுக்கு அன்னமையாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கத்துல அருகெடுத்துட்டு இங்க சொல்றாங்க பாருங்க, அருகெடுத்துக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட நீச்சு தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்றாரு அன்னமையா. நீச்சு தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்துக் கொள்வது தெரிந்தது. கொஞ்சம் கை அமர்த்தி விட்டு நாமே அங்கே போய் வாங்கி விடலாமே அப்படின்னு சொல்லி என்பது போல அங்கே அவர்களை பார்த்தான். எழுந்திருப்பதற்கு ஒத்தாசையாக நீட்டிய கைகளை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு இருந்தான் நின்றான். அங்கிருந்து எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னமையா கேட்கிறாரு. கேள்விக்கு பதில் அழுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பே பதிலாக வந்தது. அன்னமையா கேட்கிறாரு, அதுக்கான பதில் அவர் வந்து சொல்லவே கிடையாது. அவர் வந்தவரும் அதுவும் சொல்லுகிறேன் என்றும் இப்பவே அது தேவையானதா என்று, இப்ப அதெல்லாம் எதுக்கு, கொஞ்சம் பொறு என்பது போதெல்லாம் இருந்தது அந்த சிரிப்பு. அந்த வந்திருக்காருன்னே அவருடைய சிரிப்பு அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அன்னமையா தனது தோளை பிடித்துக் கொண்டு நடந்து வரும்படியாக கேட்ட போதும் அந்த ஆள் அதே சிரிப்புடன் மறுத்துவிட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான். ஒரு வேப்பு மரத்தின் அருகில் ஏகப்பட்ட மண் களையங்கள் இருந்தன. அந்த கருப்பு களையங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன. தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த கடையங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது. காகங்கள் வந்து கஞ்சி கடையங்களை உருட்டி விடாமலும் அழகை நுழைத்து படுத்தி விடாமல். இந்த இடத்துல அழகு அப்படின்னு சொன்னா மூக்க சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கணும். அழகுங்கிறத நம்மளுக்கு எதை சொல்றாங்க, மூக்க சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த காகத்தினுடைய மூக்கை சொல்றாங்க அழகுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டான். யாரு? அந்த புதுசா வந்தவர் வந்து அந்த லாட சன்னியாசியா வந்தார்ல தேசாந்திரி, அவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அன்னமையா ஒரு கடையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான். அன்னமையா வந்து அந்த கடையத்தின் ஒரு கல்லுக்கு மேல இருக்கக்கூடிய கடையத்தை வந்து அகற்றினான். ஒரு சிரட்டையும் காணத்துவைகளும் ஊறுகாயும் இருந்தது. ஒரு சிரட்டையில காண துவையலும் ஊறுகாயும் இருந்தது. சிரட்டையே அந்த கடையத்தின் வாய்மொழியாகவும் அமைந்திருந்தது. இன்னொரு கடையத்துடைய மேலிருந்த கல்லை எடுத்து பார்க்கிறப்ப அது போல இருந்த சிரட்டையில மோர் மிளகாய் மட்டுமே இருந்தது. அதை இந்த சிரட்டையில் தட்டினான். சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான். அந்த கடையத்தை பதனமாகனா என்னன்னா பாத்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பின்னாடி வரும் பார்க்கலாம். பதனமாக தனது அங்க இங்கே கொடுத்துருவாங்க பாருங்க. வலதுபுறத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீர்த்து பாக்கத்தை வடித்து அவனிடம் நீட்டினான். கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கிற தயக்கம் வந்த போதும் சும்மா கழிச்சு குடிங்க என்றான். யாரு? அன்னமையா சொல்றாரு. உறிஞ்சும் போது கண்கள் சொருகின. மிடரு தொண்டை வழியாக இறங்குவதன் சுகத்தை முகம் சொல்லியது. உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான். உட்கார்ந்த பிறகு 2வது சிரட்டைக்கும் கழையத்தை பாதத்தின் பேரிலே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவும் மறைந்த சோற்றின் மகுழி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான். அதை உறிஞ்சி குடிக்கும் போது ஹா என்கிற அனுபவத்தினுடைய குரல் அவனிடமிருந்து வந்தது. கடையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்காய்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வருங்கிறத பார்க்கணும். இலக்கண குறிப்பும் அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்ததும் அதாவது சிரட்டையை கையெழுத்து விட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்தினுள்ளே சொர்க்கமாய் படுத்ததும் அவனை தென்னல் காற்றே தூக்கமாக வந்து அயரச் செய்தது அப்படின்னு சொல்றாங்க.
இதை குடிச்சதுக்கு அப்புறமா வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதை விட மேலான ஒரு நிறைவு அன்னமையாவுக்கு ஏற்பட்டது. மார்பில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அன்னமையா. அந்த வரத்துக்காரன் சிறு தூக்கம் முடியும் வரை அன்னமையா காத்திருந்தான். அன்னமையாவின் புஞ்சைக்கு பக்கத்துலதான் சுப்பையாவின் புஞ்சையும். அங்கே போனால் சுப்பையா யாருடைய அன்னமையா புஞ்சைக்கு பக்கத்துலதான் சுப்பையாவின் புஞ்சையும் இருக்கிறது. அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான். அவர் எழுந்திருச்சதும் அங்கே கூட்டிட்டு கொண்டு போவோம் என்று நினைத்த போதும் அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் தெரிந்தது. சரி, இதற்கான இதெல்லாம் கீழே கொடுத்திருப்பாங்க, இதெல்லாம் வட்டார வழக்கு சொற்கள், அதெல்லாம் பார்க்கலாம். சரி, முழிப்பு வந்தாச்சு என்று நினைத்து பார்த்த போதும் அந்த ஆளிடமிருந்து நன்றி கலந்த புன்னகை வெளிப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. எழுந்திருக்க மனசில்லாமல் படுத்திக்கொண்டே பேசினான் அந்த ஆள். உங்கள் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான். தெரிந்து கொண்ட போது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போலப்பட்டது. யாருக்கு? அன்னமையாவுக்கும். எங்கிருந்து வரீங்க? எங்க போகணும்? ரொம்ப தொலைவட்டில இருந்து வர்றேன். எங்கத பெருசு என்றான். தம்பி, உன் பெயர் என்ன? அன்னமையா. வந்தவன் அந்த பெயரை மனசுக்குள் திரும்பி திரும்பி சொல்லி பார்த்து கொண்டான். எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போல் இருக்கிறது. எனக்கு இன்று நீ இடும் அன்னம்தான் பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதா அன்னமையா கேட்டான். கொஞ்சம் தயங்கிய பின், என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய சொந்த பெயர் என்ன அப்படின்னு சொன்னா பரமேஸ்வரன். அதை இப்போது மறந்துடு. இப்போது பெயர் மணி. அவருடைய பெயர் இப்போதைக்கு மணி. ஆனா அவருடைய சொந்த பெயர் பரமேஸ்வரன். இயற்பெயர் மணி பரமேஸ்வரன். அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய பெயர் மணி அப்படிங்கறத சொல்றாங்க. மணினே கூப்பிடு, நான் எங்க இருந்து வரேங்கிறதெல்லாம் சாவகாசமா சொல்றேன் என்று சொல்லிட்டு இப்போ நாம எங்க போகணும்னு சொல்லு என்று கேட்டான். அந்தோ அங்கே என்று கையை காட்டினான். அங்கே என்னோட ஃப்ரெண்டு சுப்பையான்னு பேரு, காலேஜ்ல படிக்கிறான், லீவுக்கு வந்திருக்கான். அவங்க பெஞ்சையிலையும் அடுக்கெடுத்துட்டு இருக்காங்க. அங்க போவோமா? ஓ போவோமே. அன்னமையாவும் புது ஆடையும் அவர்கள் மந்தகாசத்துடன் வரவேற்கிறார்கள். புது ஆடை அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள். மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தார். கையை கழுவி கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் அவர்கள் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவி கொள்வதாக தெரியவில்லை. அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டினார். ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை அவருடைய இடது கையில் வைத்தார்கள். இடது கையிலா என்று தயங்கினார். ஆம், இடது கையில் தான் என்று தெரிந்தது. அன்னமையாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களை பார்த்து அவரும் இடது கையை சோற்றில் ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டார். அந்த பள்ளத்தில் துவையலை வைத்தார்கள். சிறிது சோற்றை எடுத்து துவையலை பட்டதோ படலையோ என்றும் தொட்டு, அதுக்கப்புறமா இங்க கொடுத்துருக்காங்க, தொட்டு கழுவி என்று முழங்கினார்கள். யாரோடும் யாரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை, முழங்குவதே இல்லை. கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். கண்ணும் கருத்துமாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்கள். அவர்கள் உண்ணுகிற வேகம், ஆர்வம், அனுபவிப்பு இதெல்லாம் பார்க்கிற போது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கும். முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தார். அந்த சோற்றின் நெடி அவரை என்னவோ செய்தது. துவியோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல் பட்டது. அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை. அன்னமையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை தான் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை சுத்தப்படுத்தியதை பார்த்து அவரும், அதாவது மணியும் அதே மாதிரியே சுத்தப்படுத்துறாரு. மண்ணை எடுத்து கைகளில் தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டார். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள். சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதிகளிடம் போனார்கள். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், ஏற்கனவே பார்த்த வட்டார வழக்கு சொற்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி அப்படின்னு அர்த்தம், தேசாந்திரிகள்னா நாடோடிகள். இது ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தடவை. பாய்ச்சல் அப்படின்னா பாத்தின்னு அர்த்தம், தேசாந்திரிகள்னா நாடோடிகள் அப்படின்னு அர்த்தம், பதனம்னா கவனமாக அப்படின்னு அர்த்தம், நீத்து பாக்கம்னா மேல் கஞ்சி, கழிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல், மகுடினா கஞ்சி, வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன், அழுக்கம்னா அழுத்தம் சொல்லலாம் அல்லது அணுக்கம், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். தொலைவட்டையில்னா தொலைவில் இருந்து, மந்தகாசம்னா குறுநகை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. பாய்ச்சல்னா பாத்தி, தேசாந்திரிகள்னா நாடோடிகள், பதனம்னா கவனமாக, நீத்து பாக்கம்னா மேல் கஞ்சி, கடிச்சு குடுத்தல்னா வாய் வைத்து குடித்தல், மகுழினா கஞ்சி, வரத்துக்காரனா புதியவன், அழுக்கம்னா அழுத்தம் அணுக்கம், தொலைவட்டையில்னா தொலைவில் இருந்து, மந்தகாசம் அப்படின்னா குறுநகை. இதே எங்களுக்கு கேட்கலாம். பாத்தினா என்ன? பாய்ச்சல். நாடோடிகள்னா தேசாந்திரிகள், கவனமாகனா பதனம், மேல் கஞ்சினா நீத்து பாக்கம், வாய் வச்சு குடுத்தல்னா கடிச்சு குடுத்தல், கஞ்சினா மகுழி, புதியவன்னா வரத்துக்காரன், அழுக்கம் அல்லது அணுக்கம்னா அழுக்கம். அடுத்து தொலைவட்டையில இருந்துனா தொலைவட்டையிலிருந்து, குறுநகை அப்படின்னு சொன்னா மந்தகாசம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மந்தகாசம் அப்படிங்கிறது, நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து இந்த நூல் வழி கொடுத்துருக்காங்க. இதை பாக்குறதுக்கு முன்னாடி மேல கொடுத்துருக்க பார்க்கலாம்.
கரிசல் இலக்கியத்தினுடைய அப்படிங்கிற தலைப்புல வந்து நமக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. கரிசல் இலக்கியம்ங்கிற டைட்டில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. கோவில்பட்டியை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் தோற்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். எந்த பகுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோவில்பட்டி அப்படிங்கிற ஊரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டார பகுதிகளில், கோவில்பட்டி அப்படிங்கிறத சுற்றி இருக்கக்கூடிய வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கரிசல் இலக்கியம் வந்து நம்மளுக்கு தோன்றிய இலக்கிய வடிவம் வந்து நம்மளுக்கு கரிசல் இலக்கியம் அப்படிங்கிறத சொல்றாங்க. காய்ந்தும் பெய்தும் கடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்கள் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம். எதை சொல்லக்கூடியதும் காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற காய்ந்தும் பெய்தும் கெடுக்கக்கூடியது மழை, அதை சார்ந்து வாழக்கூடிய மானாவாரி மக்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இலக்கியம் இந்த கரிசல் இலக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரி சாமிங்கிறத சொல்றாங்க. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரி சாமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரிசல் மண்ணின் படைப்பாளி அப்படின்னு சொன்னா நமக்கு கு அழகிரி சாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர் நம்மளுக்கு கு அழகிரி சாமி. இவர் தான் கரிசல் மண்ணுடைய படைப்பாளி. இவர் கி ராஜநாராயணனுக்கு முன்னாடி எழுத தொடங்குறாரு. அவர் தான் இந்த கரிசல் மண்ணுடைய படைப்பாளி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து கரிசல் குளத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன். அதாவது கரிசல் களத்தையும் அந்த கரிசல் களத்துல வாழக்கூடிய மக்களையும் மையப்படுத்தியும் கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கியம் பரம்பரை இன்றளவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி கேட்பாங்க, கரிசல் இலக்கியத்தோடு தொடர்பில்லாத எழுத்தாளர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா இங்க கொடுத்துட்டு ஒரு 3 பேரை கொடுத்துட்டு அதுல வித்தியாசமான ஒரு ஆளை கொடுப்பாங்க. இல்ல அவங்கள மட்டும்தான் நம்ம தவறானதை தேர்ந்தெடுக்கணும், இல்ல சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு 3 தப்பானதை கொடுத்துட்டு ஒரு சரியானதை சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இங்க இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பாக்குறப்ப இன்சியலோட பார்க்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பா செய்யப்பிரகாசம், பா செய்யப்பிரகாசம், பூமணி, பா செய்யப்பிரகாசம், பூமணி ரொம்ப முக்கியமான விஷயம். பா பி செய்யப்பிரகாசம், ஜெயப்பிரகாசம்னு வராது, செய்யப்பிரகாசம் நம்ம வச்சுக்கோம். செய்யப்பிரகாசம். அடுத்து வந்து பாருங்க பூமணிங்கிறத சொல்லியிருக்காங்க, இது வந்து 1. அடுத்து வந்து பூமணிங்கிறது 2வது. அது வந்து வீர வேலுச்சாமி வச்சுக்கலாம். சாரி, இந்த மாதிரி சிம்பிளா வச்சுக்கலாம். வீர வேலுச்சாமி, சோ தர்மன், எஸ் தர்மன் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுக்கலாம். எஸ்டினா சோ தர்மன், வேல ராமமூர்த்தி, விஆர்னா வேல ராமமூர்த்தி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் பலரின் மூலமாக தொடர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, பி எஸ் அப்படின்னா பிஎஸ்னா என்னன்னா பா ஜெயப்பிரகாசம், பி அப்படின்னா பா, எஸ்னா செய்யப்பிரகாசம். அடுத்து பி அப்படின்னு சொல்லிருக்கேன்னா பூமணி அப்படிங்கிறதுக்காக பி. வி ஸ்கொயர் அப்படின்னா வி இன்ட்டு வி அப்படின்னு வருமா, அதுக்காக நம்ம என்ன வச்சுக்கிறோம், வீர வேலுச்சாமி அப்படிங்கிறது வச்சுக்கிறோம். வி ஸ்கொயர்னா வீர வேலுச்சாமி. இந்த இடத்துல பிஎஸ் பிஇ வி ஸ்கொயர்டு எஸ்டிஇ அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிஆர். எஸ்டினா யார் வருவானா, சோ தர்மன் அப்படிங்கிறது வருவார். பாருங்க, சோ தர்மன் அப்படிங்கிறவருக்கு நம்மளுக்கு எஸ், சோ தர்மன்னா டி, சோ தர்மன்னா எஸ்டி அப்படிங்கிறது வருவாரு. வேல ராமமூர்த்தினா வேலாக்குறதுக்கு வி, ராமமூர்த்திங்கிறதுக்கு ஆர். அப்ப பாருங்க, பிஎஸ் பிஇ வி ஸ்கொயர்ட் அதுக்கப்புறமா எஸ்டி அதுக்கப்புறமா நம்மளுக்கு வரக்கூடியது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஆர் அப்படிங்கிறது வராங்க. யார் யாரு, பி செய்யப்பிரகாசம், பூமணி, அதுக்கப்புறமா வி ஸ்கொயர்னு வரக்கூடிய நம்மளுக்கு வீர வேலுச்சாமி, எஸ்டின்னு வரக்கூடிய சோ தர்மன், அடுத்து வரக்கூடிய நம்மளுக்கு வந்து வீர வேல ராமமூர்த்தி அப்படிங்கிற விஆர் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வராங்கிறத பாத்துக்கணும். அடுத்து இதெல்லாமே பார்த்தாச்சு. இப்ப வந்து கீழே போயிடலாம். இதையுமே நம்ம பார்த்தாச்சு, நூல் வழிதான் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். போன புத்தகத்துல இவருடைய படத்தை கொடுக்குறேன், இந்த படத்தை கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பாத்துக்கோங்க. சப்போஸ் இவருடைய படத்தை கொடுத்து இவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்கலாம். ஆனா அதிகபட்சமான வாய்ப்புகள் இவரை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி படம் கொடுத்து கேட்கக்கூடிய வினாக்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ஆனா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். கோபல்லபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியவர் கி ராஜநாராயணன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது ஒரு புதினம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எழுதுறது கி ராஜநாராயணன் அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரியும். ஆனா அதுல என்னது புதினம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஆசிரியனுடைய சொந்த ஊர் இது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவருடைய சொந்த ஊர் என்னது, இடைச்செவல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனாலும் கி ராஜநாராயணன் எழுதுறது கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது ஒரு புதினம். அவருடைய சொந்த ஊரான இடைச்செவல் அப்படிங்கிறது மக்கள் வாழ்வியலுடன் கற்பனையையும் புகுந்த இந்த நூலை படைத்திருக்கிறாரு. அவர் வந்து வெறும் மக்கள் வாழ்வு மட்டும் எழுதலாம், அதோட கற்பனையும் புகுத்தி இந்த ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. இது கோபல்லபுரத்து மக்கள், இது ஒரு புதினம். இதனுடைய ஆசிரியர் கி ராஜநாராயணன். இவருடைய சொந்த ஊரு இடைச்செவல். இவர் எப்படி எழுதிக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலோடு கற்பனையும் புகுத்தி இந்த ஒரு நூலை படைச்சிருக்கிறாரு. இந்த புதினத்துடைய ஒரு பகுதியை இங்க பாடமாக தரப்பட்டுள்ளது.
இந்த புதினத்துடைய மொத்தமா தரணும் நம்மளுக்கு இந்த புதினத்துல ஒரு பகுதியே நம்மளுக்கு பாடமா தந்திருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கோவலபுரத்து மக்கள் அப்படிங்கிற கதை எதை பின்னணியாக கொண்ட நூல்? இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோவலபுரத்து மக்கள். கோவலபுரத்து மக்கள் அப்படிங்கிறது இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்ட நூல். 1991 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றதும் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது கோவலபுரத்து மக்கள். அது எந்த ஆண்டுனா 1991 கோவலபுரத்து மக்கள் KPM அப்படிங்கிறது நம்மளுக்கு 1991 சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கறத வாங்குச்சு. அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. சாகித்ய அகாதமி விருதுங்கிறது நம்மளுக்கு வாங்கியிருக்குது. எப்ப 1991 எது கோவலபுரத்து மக்கள் என்ன விருது? சாகித்ய அகாதமி விருது. அதனுடைய ஆசிரியர் யாரு? கி ராஜநாராயணன். அவர் எதை இந்த கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தினவர். அவர் எழுதினது கோவலபுரத்து மக்கள். அதனுடைய அது என்னது? அது ஒரு புதினம். இந்த கி ராஜநாதனுடைய சொந்த ஊர் என்னது? இடைச்செவல். அவர் எதை வச்சு அதை எழுதினாரு? மக்கள் வாழ்வியலையும் கற்பனையும் பூத்தி இந்த நூலை படைச்சிருக்கிறாரு. இது அப்புறம் பாத்தீங்கன்னா இது மத்தபடி இது பின்னணியாக கொண்டது விடுதலை போராட்டத்தினை, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். எழுத்துலகில் கீரா என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கரிசல் எழுத்தாளர் ஆகிய இந்த கி ராஜநாராயணன் அப்படிங்கிறவர் எவ்வாறு எழுத்துலகில எவ்வாறு அழைக்கப்படுறாருன்னா கி ராஜநாராயணங்கிறத சுருக்கி கீரா அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப எழுத்துலகில் அவர் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படிங்கிறத உருவாக்கியவர் யாருன்னா நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய கீரா அப்படிங்கிற கி ராஜநாராயணன். எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படக்கூடிய கி ராஜநாராயணன் கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கி இருக்கிறார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வட்டார புனைக்கதை மரபு. வட்டார புனைக்கதை இவர் தொடங்கியது வட்டார புனைக்கதை மரபு அப்படிங்கிறது கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இது எப்படி அழைக்கப்படுதுன்னா கரிசல் இலக்கியம் KI என அழைக்கப்படுகிறது. BPM என்பது KI என அழைக்கப்படுகிறது. அதாவது என்னதான் வட்டார புனைக்கதை மரபுங்கிறது நம்மளுக்கு கரிசல் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. அதுதான் நமக்கு சிம்பிளான விஷயங்களை பார்த்துக்கணும். இங்க வாங்க, இந்த இடத்த மட்டும் தெளிவா சொல்றேன். எழுத்துலகில் அவர் கி ராஜநாராயணங்கிறவர் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கி இருந்தாரு. இவர் தொடங்கினதுதான் இந்த வட்டார புனைக்கதை மரபு அப்படிங்கிறது. அது கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததா தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படிங்கிறத சொல்றாங்க. எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுத்திருக்காங்க. அதாவது கரங்க இசை விழவினுடைய உரந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைன்ல கொடுத்திருக்காங்க. இந்த லைனை கொடுத்துட்டு இது எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அகநானூரில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நமக்கு சொல்ல தெரியணும். அகநானூர் குறிப்பிடக்கூடிய ஊர் அப்படிங்கிறத சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எது? திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறையூரை குறிப்பிடுங்கிறத நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல கொடுத்திருக்கக்கூடியது. தோன்று தொட்டு இந்த வரை நின்று நிலவக்கூடிய ஊர்கள்ல ஒன்று நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரங்கு இசை விழவினுடைய உரந்தை அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. உரந்தை அப்படிங்கிறது நம்மளுக்கு திருச்சி மாவட்டத்துடைய உறையூர் அப்படிங்கிறது நம்மளுக்கு உரந்தை அப்படிங்கறது குறிப்பிடுறாங்க. பாருங்க, திருச்சி மாவட்டத்துடைய உறையூர் அப்படிங்கிறது நம்மளுக்கு உரந்தை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த உரந்தைய பத்தி நம்மளுக்கு எப்படி குறிப்பிடுறாங்க? கரங்கு இசை விழவினுடைய உரந்தை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதை குறிப்பிடக்கூடியதுல எதுல குறிப்பிடுறாங்க? அகநானூர்ல 4:14 அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. 4:14 குறிப்பிடுறாங்க. என்ன தலைப்புல? முன் தோன்றிய மூத்த குடிங்கிற தலைப்புல குறிப்பிடுறாங்க. தொன்று தொட்டு இன்று வரை நிலவக்கூடிய ஊர்களில் ஒன்று அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் பாத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க இருக்கக்கூடியதை விட நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கரங்கு இசை விழவின் உரந்தை அப்படிங்கறத எதை குறிப்பிடுறாங்க? உறையூரை குறிப்பிடுறாங்க. உறையூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தது. அதை எதுல குறிப்பிடுறாங்க? அகநானூறு 4:14. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து பாருங்க, கற்பவை கற்றபின் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பசித்தவருக்கு உணவிடுதல் என்ற அறச்செயலையும் விருந்தினவருக்கு உணவிடும் என்ற பண்பாட்டு செயலையும் ஒப்பிட்டு பேசுகிறது. நம்ம ஒப்பிட்டு பேசணும். விருந்தினர்கள் வராங்க, அவங்களுக்கு நமக்கு உணவிடக்கூடியதையும் அதே மாதிரி பசிங்கிறவங்களுக்கு நமக்கு சோறு கொடுக்கக்கூடியது நம்ம ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம எழுத வேண்டிய ஒரு விஷயத்தை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்க வேற ஒரு முக்கியமான ஒரு மார்க்கும் கிடையாதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஜஸ்ட் இங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, அறிஞ்சுக்கிற வேண்டியது, புரிஞ்சுக்கிற வேண்டியது நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான். அடுத்து பாருங்க, உங்கள் கற்பனையை இணைத்து நிகழ்வுகளை கதையாக்குக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல ஒரு இருக்கு, அதை தெளிவா சொல்லிட பாருங்க. அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையே சின்னஞ்சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு 2 பேரும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஆளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கும் போது பாருங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில ஏதோ சின்ன சின்ன
சச்சரவுகள் ஏற்பட்ட 2 பேரும் முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கப்ப, ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறப்ப, விருந்தினருடைய வருகை அவர்களை அன்பான கணவன் மனைவியாக மாற்றிவிடும். அம்மாவின் கெடுபிடியும் அம்மாவுடைய கெடுபிடியும் அப்பாவுடைய கீழ்படிதலும் அம்மாவுடைய கெடுபிடியும் அப்பாவுடைய கீழ்படிதலும் ஆச்சரியமாக இருக்கும். விருந்தாளிகள் அடிக்கடி வரமாட்டார்களா என்று மனம் இயங்கும். அந்த அளவிற்கு அந்த சூழல் நம்மளுக்கு அமையும் அப்படிங்கறத நமக்கு இங்க சொல்றாங்க. எதுவும் விருந்தினர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது அதைதான் நமக்கு பத்தி சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கதான் இருக்கும். விருந்தினர் தினம் எப்படி விடியும் தெரியுமா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க இருக்கக்கூடியதை நல்லா பாத்துக்கோங்க. காலையிலிருந்தே வீட்டுக்குள்ள இருந்த வாசலுக்கு வந்து எட்டி பார்த்து செல்வாள் அம்மா. திண்ணையில் பேப்பர் பார்த்து கொண்டிருக்கும் அப்பா கேட்டார், என்ன விஷயம்? எனக்கு யாராவது விருந்தாளி வரப்போகிறார்களா என்ன? எங்க காலையில இருந்து வேப்ப மரத்துல காக்கா விடாம கத்திட்டே இருக்கு, பார்க்கலையா? நிச்சயம் யாரோ விருந்தாளி வரப்போகிறாங்க பாருங்க. அடடே, ஆமாம், காக்கா கத்துது. யாரு வரப்போறா? இது பலாப்பழ சீசன் ஆச்சு. உன் தம்பிதான் வருவான் பலாப்பழத்தை தூக்கிட்டு. நாங்க ஓடி போய் தெருவில் பார்ப்போம். அப்பா சொன்னதும் சரி, காக்கா கத்தியதும் சரி. தூரத்தில் தெருமுனையில் அறந்தாங்கி மாமா தலையில் பலாப்பழத்துடன் வந்து கொண்டிருந்தார். அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும்னு இருக்கு இல்லையா? இதை எங்க குறிப்பிடுறாங்க? தஞ்சாவூர் கவிராயர் குறிப்பிடுறாரு. தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும், விருந்தினர் தினம் எப்படி விடியும் தெரியுமா அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த டைட்டிலோட கொடுத்து இது எங்க இடம்பெற்றிருக்கு, யார் சொன்னான்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் கவிராயர் அப்படிங்கிறவர் இதை குறிப்பிடுறாரு. என்னது? அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும், விருந்தினர் தினம் எப்படி விடியும் தெரியுமா? இது எல்லாமே யார் குறிப்பிடா? தஞ்சாவூர் கவிராயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அதிகமான கேள்விகள்ல கேட்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளா இருக்குதுங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு பாடல கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 9 கொஸ்டின்ஸை பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய எல்லா 9 கொஸ்டின்ஸையும் உங்களுக்காக எடுத்து போடுறோம். இது எக்ஸாம் சென்டர் ஃபார் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.